செய்திகள். வணக்கம். ஐ தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணையும் நான் வினுஜா தங்கவேலாயுதம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஹாலிவுட் நகரில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக அப்பகுதி மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். கியூபெக் மாகாணத்தில் துணை மருத்துவ ஊழியர்கள் நடத்தும் வேலைநிறுத்தம் தீவிரம். செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். யாழ்ப்பாணத்தில் 23 மில்லியன் மதிப்புடைய கேரள கஞ்சா மீட்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டின் திகதி அறிவிப்பு. சீனாவுடன் வர்த்தக பதற்றத்தை தணிக்க தயாராகிறது அமெரிக்கா. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கியூபெக் மாகாணத்தில் துணை மருத்துவ ஊழியர்கள் நடத்தி வரும் வேலை நிறுத்தம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. ஜூலை மாதத்தில் நடத்தப்பட்ட தீவிர பேச்சுவார்த்தைகள் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாமல் தோல்வியடைந்தன. இதனால் இந்த வேலை நிறுத்தம் மேலும் பல மாதங்களுக்கு தொடரக்கூடும் என தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. கியூபெக் அரசு முன்வைக்கும் ஊதிய உயர்வு திட்டத்திற்கு ஈடாக துணை மருத்துவ ஊழியர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அரசுக்கும் துணை மருத்துவத்துறையின் தொழிற்சங்கமான FASCSN-க்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகிறது. CSN சங்கத்துடன் இணைந்த சுமார் 3300 துணை மருத்துவ ஊழியர்கள் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் புதிய ஒப்பந்தம் எவற்றிலும் இணைக்கப்படாமல் உள்ளனர். இந்நிலையில் கியூபெக் அரசு அவர்களுக்கு 5 ஆண்டுகளில் 17.4% சம்பள உயர்வை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நியூஃபவுண்ட்லாந்து மாகாணத்தில் உள்ள ஹாலிவுட் நகரில் பரவி வரும் கட்டுக்கடுங்கா காட்டுத்தீ காரணமாக அப்பகுதி வாழ் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதன் அண்டை நகரமான கன்செப்ஷன் பே சவுத் பகுதியிலும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீயால் ஹாலிவுட் நகரின் முக்கிய சாலையான ரூட் 60 மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக பியோமான் பிளேஸ் முதல் CBS நகரின் நுழைவாயிலில் உள்ள பாலம் வரையிலான பகுதி மூடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தீயை அணைக்கும் பணியில் உள்ளூர் தீயணைப்பு துறையுடன் விமானப்படையினரும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். காட்டு தீயானது நகரத்தின் வெப்ப மின் உற்பத்தி நிலையத்திற்கு அருகில் பரவி வருவதால் அனைத்து அத்தியாவசியமற்ற ஊழியர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாணத்தின் கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் கடுமையான வறட்சி மற்றும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட வெப்ப அலைகள் காரணமாக விவசாயிகள் தங்கள் பயிர்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். ஜூலை மாதத்தில் இப்பகுதியில் வழக்கமாக பெய்யும் மழையளவில் சரிபாதி மட்டுமே பதிவாகியுள்ளது என கனடாவின் சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளின் சராசரி மழை அளவோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைவாகும். மழை இல்லாததால் இதனால் உள்ளூர் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். கனடாவின் விவசாயத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கிழக்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகள் தற்போது அசாதாரணமான வறண்ட நிலையை எதிர்கொண்டுள்ளன. இதேவேளை தற்போதுள்ள குறைந்த நீர்மட்டம் காரணமாக பொதுமக்கள் தண்ணீரை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சில நகர சபைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அல்பர்டா மாகாணத்தில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கு மின்னணு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு மாகாண அரசு தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் செலவுகள் அதிகரிப்பதோடு முடிவுகளை அறிவிப்பதிலும் தாமதம் ஏற்படும் என நகர நிர்வாகங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு மாகாண அரசு நிறைவேற்றிய பில் 20 எனும் சட்டமூலத்தின்படி மின்னணு வாக்கு எண்ணும் கருவிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இனி அனைத்து வாக்குகளும் கைகளால் மட்டுமே எண்ணப்பட வேண்டும் என்ற நிலை அல்பர்டா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக மின்னணு இயந்திரங்களை பயன்படுத்தி வந்த நகரங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றமாக உள்ளது. கைகளால் வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் போது அதற்கு அதிக பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர். இதனால் 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட இந்த ஆண்டு தேர்தலை நடத்துவதற்கான செலவுகள் 2 அல்லது 3 மடங்கு அதிகரிக்கக்கூடும் என அல்பர்டா மாகாணத்தின் சில நகரங்கள் மதிப்பிட்டுள்ளன. தொடர்வது இலங்கை செய்திகள்.
யாழ் செம்மணியில் உள்ள மனித புதைகுழிகளில் இன்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி கடந்த 16 நாட்களில் மொத்தம் 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தால் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் இலக்கம் 2 என அடையாளப்படுத்தப்பட்ட 2 புதைகுழிகளில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் 31வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை 40 நாட்கள் கட்டமாக அகழ்வு பணிகள் நடைபெற்று மொத்தம் 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு 141 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணியில் தற்போதுள்ள புதைகுழிகளுக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் உள்ளனவா என ஆராய ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மேலும் இவை சர்வதேச மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை களப்பு பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற சோதனை நடவடிக்கையில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின்படி ஆலியவளை கட்டைக்காடு பகுதி முழுவதிலும் நேற்று சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இச்சோதனை நடவடிக்கையின் போது ஆலியவளை களப்பு பகுதியில் 30 பொதிகள் அடங்கிய 102 கிலோ 350 கிராம் நிறையுடைய 23 மில்லியனுக்கும் அதிக மதிப்புடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. ஆனால் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நிலத்திற்கு கீழ்தான் உண்மைகள் பல புதைக்கப்பட்டுள்ளன என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு இடம்பெறுவதை நேற்று நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி ஆய்வு நடைபெறுகின்ற இடத்தில் ஸ்கேனர் கருவி இன்றைக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பாவிப்பதன் மூலமாக நிலத்திற்கு அடியில் ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அல்லது அசைவுகள் இருந்தால் இந்த இயந்திரம் அதனை வெளிக்கொண்டு வரும் என சொல்கிறார்கள். இந்த மனித புதைகுழியில் இப்போது 130க்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இங்கு எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 1999ஆம் ஆண்டு சோமரட்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் சொன்ன கூற்றின் பிரகாரம் அக்கால பகுதியில் 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்போது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டினால் தொடரும் அகழ்வு பணியில் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன. இவ்வாறு இப்போது கண்டெடுக்கப்படுகின்றவை அந்த வேளையில் சோமரட்ன ராஜபக்ச சொன்ன கருத்துக்களுடன் ஒப்பிடுகின்ற போது அவர் 300 தொடக்கம் 400 வரையான உடல்கள் புதைக்கப்பட்டன என்று அதிலேயே ராணுவ மிக உயர் அதிகாரிகள் பங்காளர்களாக இருக்கிறார்கள் என்றும் நீதிமன்றத்தில் சொன்ன விடயம் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அதாவது 25 வருடங்களுக்கு பின்னர் இப்போது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. நான் பல தடவைகள் முன்னரே சொல்லியிருந்ததைப் போல உண்மை கண்டறியப்படுகின்ற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகின்ற போது இலங்கையிலேயே நிலத்திற்கு கீழ்தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மனித புதைகுழிகள் தோண்டப்படும் விடயம் உண்மை கண்டறியப்படுகிற செயல்முறையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது. பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. இது மூடி மறைக்கப்படும் அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டது போல அப்படியே இதுவும் கைவிடப்படுமா அல்லது மன்னாரில் கொக்குதொடவாய் மற்றும் மாத்தறையில் நடந்ததை போல இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கிறது. வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு தற்கால சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போல தோன்றுகிறது. ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கின்ற பொறிமுறைகள் விசேடமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தற்பொழுது ஒஸ்லப் என்ற பொறிமுறையில் இருக்கின்றது. அதாவது சான்று பதிவு செய்வதும் பாதுகாப்பதுமான பொறிமுறை. அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்வது இதிலே முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு சர்வதேச மேற்பார்வையோடும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். ஆகையினாலே திரும்பவும் ஒரு சர்வதேச பொறிமுறை இதற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேலும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் செம்மணி வழக்கை இங்கே இடமாற்ற வேண்டும். இங்கே இருந்து வழக்கை அப்பொழுது சந்தேக நபர்களாக இருந்த ராணுவத்தினர் பாதுகாப்பு போதாதென்று கூறி அனுராதபுரத்திற்கு மாற்றி பின்னர் கொழும்பிற்கு மாற்றப்பட்டு அங்கே வழக்கு நடைபெறுகிறது. ஆகையினாலே அந்த வழக்கு மீண்டும் இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த வழக்கோடு சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 1998ஆம் ஆண்டில் 50ஆம் இலக்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் நிறைவேற்றப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்துள்ளன. குறித்த காலப்பகுதியில் ஏற்பட்டுள்ள சமூக பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் காரணமாக சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் சிக்கலான
சிக்கலானதாக மாறியுள்ள நிலையில் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து துஷ்பிரயோகங்களையும் தடுத்து அவற்றை தீர்ப்பதற்கு தற்போதைய சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டது. இதன்படி மேற்படி சட்டத்தை திருத்துவதற்கான வரைவு மசோதாவை தயாரிக்க சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. தொடர்பது இந்திய செய்தி. பிரபல தென்னிந்திய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு எதிர்வரும் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை எலியாபத்தி சுங்கச்சாவடி பகுதி அருகே உள்ள பாராபத்தி பகுதியில் மாநாட்டிற்கான பூமி பூஜை நடந்தது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மாநாட்டிற்கு அனுமதி பெறுவதற்காக மதுரை மாவட்ட போலீஸ் தலைமை அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் மாநாட்டிற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் எதிர்வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் மாநாடு நடைபெறும் திகதியை மாற்றி அமைக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. இதற்கு புஷி ஆனந்தன் தரப்பில் கட்சி தலைமையிடம் கேட்டு முடிவு செய்கிறோம் என கூறியிருந்தனர். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு குறிப்பிட்ட அந்த திகதியில் நடைபெறுமா அல்லது திகதி மாற்றப்படுமா என்று கேள்வி எழுந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. நிர்ணயித்த திகதிக்கு முன்பாகவே மாநாடு நடக்க இருப்பதால் மாநாட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் மாநாட்டுக்கான திகதி அறிவிப்பை பகிர்ந்து வருகின்றனர். தொடர்வது சர்வதேச செய்தி. சீனாவுடன் வர்த்தக பதற்றத்தை தணிக்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய சீனாவுடன் ஒரு வர்த்தக உடன்பாடு விரைவில் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதிக்குள் சீனா மற்றும் அமெரிக்கா இடையே உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் புதிய வரி அல்லது வர்த்தக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழ் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம். தமிழ் செய்திகள்.